வெல்கம் டு ரேபிட் மைஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஜெனுயின்னஸ் சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கான என்ன ப்ரொசீஜர், கைட்லைன்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெனுயின்னஸ் சர்டிஃபிகேட்ன்றது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறீங்க, அதே மாதிரி எய்டட் ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறீங்கன்னா இதற்கான அந்த ஜெனுயின்னஸ் சர்டிஃபிகேட்ன்றதை கேட்பாங்க. நம்மளுடைய சர்டிஃபிகேட் உண்மைத்தன்மை வாய்ந்ததான்றதை உறுதிப்படுத்துறதுக்காக இது நம்ம எங்கே படித்தோமோ அந்த யூனிவர்சிட்டியில் வாங்குறதுக்கு தான் இந்த ஜெனுயின்னஸ் சர்டிஃபிகேட்ன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோமோ அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம இதை அப்ளை பண்ணோம். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் B.Ed படித்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த B.Ed கரெக்டாக இங்கே தான் படித்தோம்ன்றதுக்கான ஒரு சான்று தான் இந்த ஜெனுயின்னஸ் சர்டிஃபிகேட். இதுக்கான யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபார்மே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் தான் இதை நீங்கள் வாங்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க போகிறீங்கன்னா தான் அப்போ தான் இது இன்ஸ்டியூஷனுக்காக உங்களுக்கு இந்த ஜெனுயின்னஸ் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் 500 rupees இதற்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 500 rupees பார்த்திங்கன்னா நீங்கள் த ரிஜிஸ்டர்ட் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி டிடி இந்த நேமில் டிடி எடுத்து நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் இதை சென்ட் பண்ணணும். கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த மார்க்ஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு அதே மாதிரி 500 rupeesக்கான டிமாண்ட் டிராஃப்டை வச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் இதை சென்ட் பண்ணணும். டிடி பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை இந்த நேமில் தான் நீங்கள் இந்த டிடியை வாங்கி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ன்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதற்கான ஃபார்ம் இப்போ பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளையிங். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த கவர்மெண்ட் அல்லது எய்டடில் கண்டிப்பாக எம்ப்ளாயராக இருக்கணும் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிடியை த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு சென்ட் பண்ணணும். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, கங்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட், காரம்பாக்கம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பக்கூடாது, ஃபோட்டோ காப்பீஸை தான் நீங்கள் அனுப்பணும். டிகிரி அல்லது ப்ரொவிஷனல், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த மார்க்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் டிடி, ஒரிஜினல் டிமாண்ட் டிராஃப்டை நீங்கள் இந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு சென்ட் பண்ணணும். டிடி பார்த்திங்கன்னா இந்த 5வது பாயிண்டில் கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்டர் இந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னைக்கு தான் அனுப்பணும். அந்த ஜெனுயின்னஸ் சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ காப்பி submitted to the office will be authenticated if it is genuine. The same will be sent to the department. ஸோ கண்டிப்பாக அது கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணிடுவோம்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீ ஃபார் இஷ்யூயிங் ஆஃப் ஜெனுயின்னஸ் சர்டிஃபிகேட் ₹500. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த டிடியை 500 rupees கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ஜெனுயின்னஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், நேம் ஆஃப் த கேண்டிடேட், எந்த காலேஜில் படிச்சிங்க, நேம் ஆஃப் த காலேஜ் கோட், வேர் த கேண்டிடேட் அண்டர்வென்ட் த கோர்ஸ். ஸோ அந்த காலேஜ் கோடை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், ஸ்டடி ஆஃப் த இயர், மந்த்து அதை மென்ஷன் பண்ணோம், டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர், உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸும், B.Ed, M.Ed, M.Phil, PhD. ஸோ இது ஃபுல்லாக டீட்டெயில்டாக கொடுத்துட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுடைய சீரியல் நம்பர், அதே மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூங் ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட் ஏ ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அது கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ காப்பி தான் கொடுக்கணுன்றது சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்துட்டு அந்த டிடியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இதை கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் யூஸ் உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிட்டேருந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ன்றதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் அல்லது எய்டடில் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் தேவை. இது போன்ற தகவல் பெற நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.